அன்புடன் அழைக்கும் நெல்லை அண்ட் மூணார் கங்கா. ஆமாங்க, இன்றைக்கி வந்து திருநெல்வேலியும் அப்புறம் நானும் தான் அவங்கள வந்து அழைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஆளும் அவங்கள அழைக்கிறாங்க. திருச்செந்தூர் ஆண்டவரும் வந்து நம்மளை அழைச்சிருக்கிறாங்க. அவரை வந்து பார்க்குறதுக்காண்டி தான் இப்போ போயிட்டுருக்குறோம். அவன் வந்து 9:30 நம்ம வீட்டிலேருந்து கிளம்பினோம். இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் பக்கம் நம்மளுக்கு இடம். 9:30 கிளம்பி 12 அந்த போல் வந்தாச்சு. எனக்கு வந்தோடனே ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. ஏன்னா திருச்செந்தூர் வந்துட்டு ரொம்ப நாள் ஒரு ஆசை எங்களுக்கு. அதனால வந்து இதுக்கு போகணும் அப்படின்னு வந்து வேண்டுதல்லாம் வச்சு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸு. நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக தான் இருந்துச்சு. காலையில் தான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியும். ஏன்னா வெயில், கூட்டம் இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அப்புறமா ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணிகிட்ருந்தோம். அது பக்கத்துலேயே வந்து ஒரு அழகான ஒரு ட்ராயிங்னு சொல்ல முடியாது, ஒரு 3D ஆர்ட் மாதிரி இருந்தது. அதை பார்த்துட்டு செக்இன் பண்ணிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. நம்ம லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி. இப்போது வந்து பார்த்திங்கன்னா சும்மா கடலில் போயிட்டு விளாட்லாம், அந்த மாதிரி லைட்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூமில் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்கே வர்றது வந்து ரொம்ப நாள் கனவு. அதனால ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த கோபுரம்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு மினி டூர் போன மாதிரி இருந்துச்சு. கடவுளை பார்த்தது மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். அண்ட் உள்ளே வந்து நடந்து போக எல்லா லைட்டிங் எல்லாமே இருந்தது. இந்த கோபுரம் தாங்க ஹைலைட்டு. அப்புறமா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் எடுக்கலை. ஏன்னா அங்கங்கே பீச்சில் தான் படுத்துருந்தாங்க. இப்போ வந்து லக்கேஜ் இருக்கிறதுனால வந்து ரூம் எடுத்துட்டோம். அப்படி பார்த்தாலுமே நாங்கள் கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணது கடலில் தான் உட்காந்து விளையாண்டிட்டு இருந்தோம். நைட்டு ஃபுல்லாகவுமே கடல் நல்லாவே எல்லாமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. அண்ட் கடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் அலை கிடையாது. பட் என்ன அப்படின்னா ஒரு இடத்த விட்டு அதை தாண்டி வரமாட்டேங்கி அலை, அவ்வளோதான். கடல் கொஞ்சம் உள்வாங்கி தான் இருந்துச்சு. பாறை எல்லாமே தெரிஞ்சுது. இந்த உள்ளே உள்ள அந்த பச்சை கலரில் நல்ல பாறை எல்லாமே தெரிஞ்சுது. நாங்கள் எல்லாமே நின்றுட்டு இருந்தோம். ஒரு பக்கம் செருப்பு அடிச்சிட்டு போகுது, தெரியாமல் உள்ளே போய் செருப்பு போட்டோம். அதுக்கப்புறமா அலையில் வந்து அதுவுமே தன்னால் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் ஒரு கோட்டை கட்டிகிட்டு இருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காலை வந்து தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறமா அது பக்கத்துலேயே நிறைய கோயில் இருந்தது, ஐயா கோயில் அந்த மாதிரி. அப்புறமா நம்ம நேம் எழுதியாச்சு. எங்கே போனாலும் இந்த நேம் வந்து நம்மளுக்கு லக்கி நேம் தான். மூணார் கங்கா அப்படின்னு வந்து போட்டுட்டேன். ஆனால் அலை வரல. அதனால நான் சொன்னேன், நம்ம பேர் என்றைக்குமே அழியாதுங்க. சுற்றி ரொம்பவே நல்லா காற்றடிச்சுட்டு இருந்தது. ஓரளவு வேணால் பரவாயில்ல. பட் கொஞ்சம் கடலை பார்த்தாலுமே பயம்தான். என்னன்னு தெரியல, அந்த கடல்னாலே ஒரு பயம் எல்லாமே சேர்ந்து தான். சிப்பி அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் ஓரத்தில் வந்து இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். 2-3 டைம்ஸ் தான் பீச்சுக்கே வந்திருக்கேன். அதனால இதை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் தனியாக உட்காந்து வந்து டீ விற்றுட்டு வந்தாங்க. அப்புறமா இஞ்சி டீயை குடிச்சிட்டு அந்த கடல் அலைகள் எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த அலை சவுண்டு. அண்ட் பாப்பா வந்து ஒரு பக்கம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்க்கணுன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அது மாதிரி தான் எங்களுக்குமே. நாங்களும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். நிலா வந்து ரொம்பவே பக்கத்தில் தெரிஞ்சிச்சுங்க அந்த இடத்துலேருந்து. உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்களா, தெரிஞ்சோம். ரொம்பவே பக்கமாக இது வந்து தெரிஞ்சிச்சு. அப்புறமா டீ குடிச்சோன்னே கொஞ்சம் எனர்ஜி ஆயிடுச்சு. அப்புறமா வந்து கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். டீ வந்து அங்கிட்டு போ இங்கிட்டு போகு, அப்புறமா எங்கிட்டு போனால ஏதோ ஒரு முட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மாதிரி ஜாலியாக விளையாடுறதுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போது வந்து நம்ம ஜாலி பண்ணாதாங்க உண்டு. இல்லாட்டி ஹையர் ஸ்டடீஸ் அந்த மாதிரிலாம் போயிடுவோம்ல. நம்ம இந்த மாதிரிலாம் என்ஜாயும் பண்ண முடியாது. அதனால நம்ம கிடைக்கிற டைமில் எப்பயுமே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்புறமா நாங்களுமே வந்து விளையாண்டுட்டு வந்த பிறகு பாப்பா அந்த கோபுரத்தை பார்த்து தன்னால் வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் கோயிலுக்கு போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.